ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனம் 13 வசனம் மற்றும் 14 வசனத்தை நாம் தியானிப்போம், நாம் வாசிப்போம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஸோ இங்கே கடந்த சில வாரங்களாக நம்ம இந்த டாக்ஸாலஜி, இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தியானிச்சுட்டு இருக்கிறோம். கவனம் இருக்குங்களா? 3வது வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் அது என்ன, ஒரே ஒரு சென்டென்ஸுங்க. இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ்குள்ள யார் யார் இருக்கிறாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய திரியேக தேவன் அடங்கி இருக்கிறாங்க. இந்த ஒரே வாக்கியத்திற்குள்ள இந்த மூவரும் நமக்காக என்னென்னலாம் செய்தார்கள் என்பதை என்ன பண்ணப்பட்டிருக்கு, நெய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு வாக்கியத்துல நம்மளுடைய துவக்கம், நம்மளுடைய முடிவு, A to Z என்ன பண்ணப்பட்டிருக்கு, நெய்யப்பட்டிருக்குங்க. என்ன அற்புதமான ஒரு வேத பகுதி பார்த்தீங்களா? ஸோ கடந்த சில பாடங்களாக பிதாவாகிய தேவன் நம்மை எவ்வாறு ஆசீர்வதித்தார் அல்லது நமக்காக என்னென்ன செய்தார் என்பதை தியானித்தோம். குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், அது என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கு திருத்துவத்தின் 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் தியானித்து இந்த டாக்ஸாலஜி என்ன பண்ணலாம், முடிக்கலாம் பாருங்க. ஸோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, நம்ம எப்படி விசுவாசிகளா மாறணும், நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், சுவிசேஷத்தை கேட்ட போது தான் நம்ம என்ன பண்ணப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். சுவிசேஷம்னா இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 சுவிசேஷம் இருக்குன்ட்டு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்கு, கிருபையின் சுவிசேஷம் இருக்கு. நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்ன பண்ணாரு, சுவிசேஷத்தை போதித்தார் புறஜாதியாருக்கு. ஸோ அவர் சுவிசேஷம் என்பதை எதை அவர் சொல்றாரு என்பது உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க என்பதே உங்களுக்கு தெரியும். விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? நம்மளுடைய சுவிசேஷம் பேதுரு, யாக்கோபு, யோவானோ இவங்கெல்லாம் என்ன பண்ணல, நம்மளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கல. அவங்க மூலியமாக சுவிசேஷத்தை கேட்டு நம்ம ரட்சிக்கப்படல. மாறாக அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த அந்த கிருபையின் சுவிசேஷத்தை கேட்டு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அது எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்க. எப்பவுமே வேதத்தை திறந்து பார்த்தீங்கன்னா தான் வேதத்தை நீங்க கத்துக்கொள்வீங்க. திறந்து அதை வாசிக்கிறப்ப தான் அது உங்களுக்கு விளங்கும் பாருங்க. ஸோ 1லேருந்து 4 வசனம். இன்றைக்கு நம்ம 3வது வசனத்திலேருந்து நம்ம வாசிப்போம். டைமுக்கோசரம் இல்லைன்னா நம்ம வாசிச்சிடுவோமே. 1வது வசனத்திலிருந்து, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பவுல் பிரசங்கித்ததை திருப்பி தெரியப்படுத்துறார் பாருங்க. நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளுடைய சுவிசேஷம். கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, புரியுதுங்களா, 3ஆம் நாளில் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். 3வது நாள் என்ன பண்ணாரு, உயிரோடு எழுந்தார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் நம்மளுடைய பாவங்களுக்காக. இதுதான் நம்மளுடைய சுவிசேஷமா இருக்கு. இதை கேட்ட பொழுதுதான் நம்ம என்ன பண்ணப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ஒருவேளை சபையில் யாராகிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இதன்படி நீங்க ரட்சிக்கப்படலன்னா நீங்க மீண்டும் உங்களுடைய ரட்சிப்பை பரிசோதித்து பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமானது. எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் சுகப்படுத்தினாரு, ரட்சிக்கப்பட்டேன்.
ஒரு ஆபத்தில் சிக்கியிருந்து ஆண்டவர் என்னை அதுலேருந்து விடுதலை செய்தார், காப்பாற்றினாரு, ரட்சிக்கப்பட்டேன்னா அதெல்லாம் சேராது. நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படல. புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது? வாழ்வா சாவா என்ற பிரச்சனைங்க இது. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தாருன்ட்டு நீங்க நம்பினா தான் ரட்சிக்கப்பட்டீங்க. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படலைன்னா இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு வினாடிக்குள்ள நீங்க ரட்சிக்கப்படலாம். எப்படி? விசுவாசிங்க. என்னன்ட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக தான் மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தாருன்னு நான் இன்னைக்கு நம்புறேன், அவரை சொந்த ரட்சிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்றேன்ட்டு இப்போ நீங்க நம்புனீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ரொம்ப ஈஸியா இருக்கிற வாசி ஜனங்களுக்கு என்ன பண்றதுல இது புரியுறதுல, இதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனசுல பாருங்க. அவங்க எதனா பிரயாசப்படணும், எதனா செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. என்னப்பா இவ்வளோ ஈஸியா இருக்குதுன்னா, ஆமாங்க, இந்த கிருபையின் காலத்துல அவ்வளோ ஈஸியா மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டு ஒரு வழியை என்ன பண்ணிட்டாரு, திறந்து கொடுத்துருக்கிறாருங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? பாருங்க, வேற ஒருத்தர் நீ இதை செய்ய அதை செய்யலாம் போய் செய்யறீங்க இல்லையா? எத்தனை பாரம்பரியங்கள், எத்தனை சம்பிரதாயங்கள், ரிச்சுவல்ஸ், ட்ரெடிஷன்ஸ், இதை பண்ணு அதை பண்ணா எல்லாத்தையும் போய் பண்றீங்க இல்லையா? அங்க போறீங்க, இங்க போறீங்க, இந்த பூஜை பண்றீங்க, அதுக்கு இவ்வளோ செலவு, 1000 கணக்கில் செலவு, அவ்வளோ பிரயாணம், நேரம் வேஸ்டி, இதெல்லாம் பண்ண ரெடியா இருக்கிறீங்க. ஆனா பைபிள் சொல்லி நீ எதையும் பண்ணாத, உனக்காக அவர் பண்ணி இந்த நம்புனா இது உங்களுக்கு முடியல. இந்த மாதிரி எங்கன்னா நீங்க கேட்டு இருக்கிறீங்களாங்க? எதையும் பண்ணாதீங்க, வெறியும் நம்புங்கன்னா இதை கேட்க மாட்டேங்கிறீங்க. போயிட்டு நான் அதையோ பண்ணிட்டு செலவு பண்ணி கொண்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அதனால உங்களுக்கு ரட்சிப்பு வராது. ஏன்னா இந்த காலத்தில் மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த சுவிசேஷம் எது? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் செய்ததை விசுவாசித்தா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஸோ நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம்? சுவிசேஷத்தை கேட்டு நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஆமாவா இல்லைங்களா? விளங்குதுங்களா இல்லைங்களா? வசனம் சொல்லி பாருங்க. அனுப்பப்படாவிட்டால் ஒருத்தன் எப்படி போவான், ஒருத்தன் போலனா எப்படி அவன் சொல்லுவான், அவன் சொல்லலைன்னா எப்படி கேட்பாங்க, கேட்கலன்னா எப்படி நம்புவாங்க அல்லது விசுவாசிப்பாங்க, விசுவாசிக்கலன்னா எப்படி ரட்சிக்கப்படுவார்கள். ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. ஆதலால், எடுத்துட்டீங்களா? பைபிள் வசனம் எடுங்க. ரோமர் 10:17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வினா என்ன? கொஸ்டின் இல்லைங்க, ஹியரிங். ஃபெய்த் கமத் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். புரியுதுங்களா? ஸோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சுவிசேஷத்தை போதிக்கிறப்போ அதை கேட்ட வசத்தான் நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிக்கிற வசத்தான் நீங்க என்ன பண்றீங்க? ரட்சிக்கப்படுறீங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. யாரோ ஏசாப்பா பத்தி ஒருத்தர் சொல்றாங்க, அதை கேட்குறீங்க, கேட்ட அவஸ்தான் உங்களுக்கு ரட்சிக்கப்படுறீங்க. அதுக்கு தான் நீங்க என்னத்தான் அடிச்சாலும், உதைச்சாலும், கொலை பண்ணாலும், சாகடிச்சாலும், என்ன பண்ணாலும் நாங்க என்ன பண்ணுறதில்ல, நிற்கிறதில்ல, வந்துட்டே இருக்கிறோம். ஏன் சொல்லுங்க? ஏன்னா அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவன் போவான், எப்படி அவன் பிரசங்கிப்பான், பிரசங்கிக்கலன்னா நீங்க எப்படி கேள்விப்படுவீங்க, கேள்விப்படலன்னா எப்படி நம்புவீங்க, எப்படி நம்பலன்னா எப்படி ரட்சிக்கப்படுவீங்க? புரியுதுங்களா? நாங்க வரோம்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லி பாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுடைய பாதங்கள் எப்படி இருக்குதா, எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. 15வது வசனத்துல இருக்கு பாருங்க. ஏன் வரும்? நாங்க வரலன்னா அவ்வளவுதாங்க. உங்களுக்கு யாரும் இயேசுவை பத்தி சொல்லலைன்னா நீங்க எப்படி ரட்சிக்கப்படுவீங்க? புரியுதுங்களா? நீங்க யோசிப்பீங்கன்னா இவனுங்களுக்கு மானம், மரியாதை, வெக்கம், சூடு, சொர்ணம் எதனா கீதா நம்ம என்ன பண்ணாலும் இவனுங்க வரானுங்கன்னா எதற்கு வரும்? ஏன்னா நாங்க உங்களுக்கு சொல்லலைன்னா எதுன்னு வழியோ, இதை இப்ப கூட நான் சொல்லுக்கிறேன், இது வழியா எப்படி ஆகிலும் நாங்க என்னத்தை கொண்டு வரோம்? சுவிசேஷத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரோம். ஏன்னா நீங்க கேட்டாதான் என்ன பண்ணுவீங்க? நம்புவீங்க. நம்பினா தான் ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் தான் நீ எங்க போவ? பரலோகத்துக்கு போவ. விளங்குச்சுங்களா இல்லைங்களா சொல்லுறது? புரியுதுங்களா? சுவிசேஷம் அற்புதமான ஒரு தேவனுடைய நற்செய்திங்க. இந்த நற்செய்தியில எந்த ஒரு துர்ச்செய்தியும் கிடையாது. தேர் இஸ் நோ பேட் நியூஸ் இன் அவர் குட் நியூஸ். குட் நியூஸ்ன்னு சொன்னா காஸ்பல் ஆஃப் கிரேஸ். கிருபையின் சுவிசேஷத்துல எந்த விதமான இனம் கிடையாது, துர்ச்செய்தியும் கிடையாது.
எந்த விதமான கடினமான கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக செஞ்சுதான் நம்புனா உனக்கு நல்வாழ்வு காத்திருக்கு. இதான் ஒரு அற்புதமான சத்தியம் செய்திங்க இது. இதுல எதனா ஒரு அளவுக்கு எதனா துர்ச்செய்தி இருக்குங்களா? இல்லை. இது நீங்க இன்னொரு சுவிசேஷ கிருபையின் சுவிசேஷ ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கு போனீங்கன்னா அங்க வந்து துர்ச்செய்தி அடங்கியிருக்கு. பாருங்க, இப்படித்தான் வந்து கலாத்தியர் பட்டணத்துல இருந்த கலாத்திய திருச்சபையில வந்து என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, பவுல் வந்து என்ன பண்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சுவிசேஷத்தை சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்பட்டுறாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டு இவர் அங்கத்துல இருந்து வந்துடுறாரு இல்லைங்களா. இவர் வந்து யாரு, அப்போஸ்தலன் இல்லைங்களா. போவாரு, சுவிசேஷத்தை சொல்லி அங்க சபையை நாட்டிட்டு இவர் வந்துருவாரு. இவர் ஒரு சபைக்கு பாஸ்டர் எல்லாம் கிடையாது, அங்க பாஸ்டர்களை நியமித்துட்டு போயிடுவாரு. ஸோ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே எருசலேம்ல இருந்து சில யூத அமைப்பினர், ஜூடாய்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, வேற ஒரு சுவிசேஷத்தை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க போனால் வேற சுவிசேஷம் இல்லை, பட் அந்த சுவிசேஷத்தில் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, கிரியையை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசம் பிளஸ் நத்திங், வெறும் விசுவாசம், நமக்கு எந்த கிரியையும் கிடையாது, அப்படித்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனா அவங்க வந்து என்ன போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா அங்க இருக்கும் பாருங்க. உனக்கு விசுவாசம் மாத்திரம் போதாதுப்பா, நீ என்னவும் பண்ணணும், வேலையும் செய்யணும், கிரியையும் நீ செஞ்சாதான் உன்னால என்ன பண்ண முடியும், ரட்சிக்கப்படும்ட்டு நியாய பிரமாணத்தை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த சுவிசேஷத்திற்குள்ள, கிருபையின் சுவிசேஷத்திற்குள்ள சேர்க்க ஆரம்பிச்சாங்க. என்னத்தை சேர்த்தாங்க பார்த்தீங்கன்னா, நீ நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும், நீ விருத்த சேதனம் பண்ணணும், நீ ஓய்வு நாள் ஆசரிக்கணும். ஒரு சிலர் ஓய்வு நாள் ஆசரிக்கணும் போதிச்சாங்க, இன்னும் சிலர் ஓய்வு நாளை வந்து ஆசரிக்கணும்ட்டு போதிக்காம என்ன போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ சர்க்கம்சிஷன் பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணாதான் நீ ரட்சிக்கப்பட முடியும், உன்னுடைய ரட்சிப்பு முழுமையாகும், நியாய பிரமாணத்தை நீ கை கொண்டாதான் என்ன ஆகும், உன்னுடைய ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சிப்பு முழுமையாகும் போதிச்சிட்டாங்க. வாசிங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 6 பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, புரியுதுங்களா, பவுல் சொல்றாரு பாருங்க, உங்களை கிருபையினாலே தான் ஆண்டவர் அழைச்சாரு, அதை இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு வேற ஒரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். சர்ப்ரைஸ் ஆயிட்டார், ஷாக்கிங் நியூஸ் அவருக்கு. அழகா ஆவில துவங்கினவங்க இப்போ மாம்சத்துல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முடிக்கலான்ட்டு பிரயாசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க கீழே 7ஆவது வசனம். வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே, இந்த கிருபையின் காலத்துல வேற சுவிசேஷம் எல்லாம் இல்ல, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேலை அல்ல. புரட்ட, பர்வட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பர்வட், விளங்குதுங்களா இல்லைங்களா. அதுக்குள்ள வந்து மிக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லா பிளஸ் கிரேஸ்ன்றத மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, எண்ணெயும் தண்ணியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒருபோதும் நடக்காது, நடக்கவும் கூடாது தாங்க. விலங்குங்களா சொல்ல வருது, வேற சுவிசேஷம் இல்லை இந்த காலத்துல ரட்சிக்கப்பட கிருபையின் சுவிசேஷத்தை விட்டா. ஆனா இந்த யூத அமைப்பினர் ஜூடாய்சர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாருங்க, வேற ஒரு சுவிசேஷம் கிடையாது, அது போலவே ரிசம்பிள். இதே இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது, இந்த ஆப்பிள் போலவே இன்னொரு ஆப்பிள்னு சொல்றீங்க, அந்த மாதிரி சுவிசேஷத்தை லைட்டா என்ன பண்ணிட்டாங்க, பட்டி டிங்கரிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியே பாலிஷ் போட்டு இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கப்பா, பிரமாணத்தையும் கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கோ, சர்க்கம்சேஷன் அதாவது விருத்த சேதனத்தையும் நீ என்ன பண்ணிக்கோ சேர்த்துக்க, கொஞ்சம் கிரியை செய்ய ஆரம்பியே, வெறியும் அவர் செஞ்சுட்டாருன்னே இருக்காது, நீயும் செய்யே ரட்சிக்கப்படுவதற்கு அப்படின்ட்டு போதிக்க என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேதத்திற்கு புறம்பான சத்தியம் இந்த காலத்துல. பாருங்க, ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு அவங்க சொல்றது 100% உண்மை. நான் இதெல்லாம் போதிச்சிருக்கிறேன், கிரேஸ் ஏஜ் டாக்டர்ஸ்ல போய் பாருங்க. ராஜ்யத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டது வெறும் கிருபையினால் மாத்திரம் கிடையாது, விசுவாசத்தினால் மாத்திரம் கிடையாது, கிரியை கூட அவங்கள இருக்கு. ஆனா இந்த காலத்துல, கிருபையின் காலத்துல வாழ்றவங்களுக்கு என்ன கிடையாது, கிரியை கிடையாது. ஒருவேளை நீ கிரியையை ஆட் பண்ணனா,
சேர்த்தனா அது கிருபை கிடையாது. கிருபைனா கிரியை கிடையாது. ரோமன்ஸ் சாப்டர் 11 verse 6, அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. குழப்பமா இருக்குங்களா? ஆங்கிலத்திலேயே வாசிக்கிறோம் பாருங்க. And if by grace, then it is no longer of works. Otherwise, grace is no longer grace. But if it is of works, it is no longer grace. Otherwise, work is no longer work. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிருபையினாலனா அப்போ கிரியையினாலே இல்லை, கிரியையினாலனா அப்போ கிருபையினாலே இல்லை. ரொம்ப சிம்பிள். நான் கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன்னு நீ சொன்னாலே அங்கே கிரியை வரக்கூடாது. இல்லப்பா நான் கிரியையினால ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா அங்கே கிருபை வரக்கூடாது. புரியுதுங்களா? ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரியையினாலையும் ரட்சிக்கப்பட்டோம் கிருபையினாலையும் ரட்சிக்கப்பட்டோம்னா அதுதான் வேற ஒரு சுவிசேஷம். அதுதான் புரட்டுறது, perverting the gospel of grace. புரிஞ்சிச்சிங்களா? நீங்களா சொல்ல வருது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சுவிசேஷத்தினாலே தான் மனுஷன் என்ன பண்றான், ரட்சிக்கப்படுறான். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. உங்களுடைய நீங்க எதை கேட்குறீங்கன்றத குறித்து என்ன பண்ணும், ஜாக்கிரதையா இருக்கணுங்க. மிக்சிங் எப்பவுமே நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் மிக்ஸ் பண்ண கூடாது. கிரியையும் கிருபையும் ஒன்னா பயணிக்க மாட்டாது. விளங்குச்சுங்களா? இல்லைங்களா? பாருங்க, நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் போதிச்சாருங்க. அதன்படி தான் நம்ம போகணும். பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் விருத்த சேதம் பண்ணப்பட்டவர்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போதிச்சாங்க. அதை வைத்து நம்ம போக கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்து சொன்னதை வைத்து தான் போகணும். ஏன்னா அவர் யாருக்கு அப்போஸ்தலனா இருக்கிறாரு? நமக்குங்க. புறஜாதியாராகிய நமக்கு அவர் யாரா இருக்கிறாரு? அப்போஸ்தலனா இருக்கிறார். அதே அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 13 சொல்றாரு பாருங்க. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே. யாரு? அப்போஸ்தலன் டு தி ஜென்டைல்ஸ். அவர் நம்மளுடைய அப்போஸ்தலனுங்க. அவருடைய வாயிலிருந்து வருதுதான் நமக்கு. புரியுதுங்களா? இல்லைங்களா? அவர் சொன்னதை வைத்து தான் தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? அக்கார்டிங் டு மை காஸ்பல் காட் வில் எஸ்டாப்ளிஷ் யூ. ஆச்சுமா இல்லையா? ரோமர்லயே தான் அவருடைய சுவிசேஷத்தினால தான் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாருங்க. நம்மள நியாயம் திருக்கிறது பவுல் போதிச்சதை வைத்து தான். ஆனா அவங்கள எப்படி நியாயம் திருப்பாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் பேசுற இந்த வார்த்தைகள் தான் உங்களை என்ன பண்ணும்? படிச்சுக்கிறீங்களா? இல்லைங்களா? நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு சபையில குழப்பம் இருக்கு. இந்த திருத்துவத்திலையும் குழப்பம் இருக்கு. நீங்க பாத்துக்கிறீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு 24வது வசனத்துல எடுத்துட்டு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் தான் அவருன்ட்டு நீ விசுவாசிக்கலன்னா நீங்க உங்க பாவத்திலே என்ன பண்ண போவீங்க? சாவுவீங்கன்ட்டு ஆண்டவர் சொன்னார். ஆமாவா இல்லையா? யோவான் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. கரெக்ட். அதுதான் சொல்ற. Therefore I said to you that you will die in your sins, for if you do not believe that I am he, you will die in your sins. விளங்குதுங்களா? இல்லைங்களா? இங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு இதை வைத்து தான் நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுறோம். விளங்குச்சா? இல்லைங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் அதுதான் சுவிசேஷம். அதை வைத்து தான் நம்ம ரட்சிக்கப்படுறோங்க. நம்மளுடைய சுவிசேஷம் வாசிச்சு இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு வைத்ததை தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். நம்மளுக்கு நியாய தீர்ப்பு அதை வைத்து தான். இங்க பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் தான் நான் என்று நீ நம்பலன்னா நீங்க உங்க பாவத்துல என்ன ஆயிடுவீங்க? சாமிங்கன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றது? சொல்லி இருக்கிறேன்னா இல்லைங்களா? அதுதான் போயிட்டு அதை கேட்டு பாருங்க திருப்பி. யூதர்கள் ராஜ்யத்துல அவர் யார் என்பதை விசுவாசித்தாதான் ரட்சிப்பு. அவர் யார் என்று விசுவாசிக்கணும். அவர் யாரு?
விளங்குதுங்களா இல்லைங்களா? நமக்கு அவர் என்ன செய்தார். ஸோ இப்போ அவங்களுக்கு போகலாம். ஏன்னா இந்த வசனத்தை வச்சு இன்னைக்கு ஐயோடி எவ்வளோ குழப்பங்க. ஏன்னா நான் இல்லை திருத்துவம்லாம் கிடையாது, இதா தான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை வைத்து போதிக்கிறாங்க. முற்றிலுமாக தவறு. ஏன்னா இது ஆண்டவர் நமக்கு சொல்லவே இல்லை. ஆமாவா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து யாருக்கு பேசினாரு? யூதர்களுக்கு பேசினாரு. ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து வைத்துக்கணும் என்ன சொல்றாங்க பாத்தியா? பைபிள் என்ன சொல்லுது? நீங்க இயேசு கிறிஸ்து தான் அவருன்னு நம்பலன்னா நீங்க உங்க பாவத்துல மறிச்சு போயிடுவீங்க. அவர் தான் பிதா, பிதா தான் குமாரன்னு போதிக்கிறாங்க. முற்றிலும் தவறு. அவங்களுக்கு வேதமே தெரியல. முதல்ல அது உனக்கே கிடையாது. ஏன்னா அவர் யாருக்கு ஊழியக்காரர் ஆனார்? 15:8 ரோமர் 15:8. விருத்த சேதம் பண்ணப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார், ஊழியக்காரர் ஆனார். ஸோ இது உனக்கே கிடையாது. முதல்ல அதுவே தப்பு. ஓகே, உனக்குன்னு வச்சுக்கோ. சும்மா இப்போதைக்கு இல்லைங்க, சும்மா அவங்களுக்கு அந்த தப்பா போதிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சொல்லும். ஓகே, அங்க என்ன சொல்றாரு? ஒரு தமிழ்ல வாசிக்கணும். யோவான் 8:24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். ஸோ இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் தான் பிதான்ட்டு நீங்க விசுவாசிக்கலன்னா நீங்க உங்க பாவத்துல சாவீங்கன்னு சொன்னாரா? புரியுதுங்களா? படிக்க தெரியுதுல்ல. நீங்களும் இதை இப்படி சும்மா இவங்களை ரெஃப்யூட் பண்ணலாங்க. ஆனா நம்மளுக்கு நேரம் இல்லை பாருங்க. புரியுதுங்களா? இங்க பதில் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா நம்ம ஒரு வசனத்தை சொல்லுவோமா, திருப்பி அவங்க இன்னொரு வசனம் இப்படியே போகும். அதனால தான் நான் என்ன பண்றது கிடையாது, இந்த டிபேட்ஸ்க்கெல்லாம் போறது கிடையாது. டிபேட்ஸ்னா என்னங்க? டிபேட்னா என்னங்க? 2 பேரும் உட்காந்துக்கிட்டு எது சரி எது தப்பு, நான் சொல்றது சரியா இருந்தா நீ என்ன பண்ணிடணும்? திருந்துடணும். இவ்வளவு நாள் அந்த வசனத்திற்கு உன்னுடைய தவறா புரிஞ்சிருந்த, இப்ப நான் அதை சரி ப்ரூவ் பண்ணிட்டேன் சரின்ட்டு, இப்ப நீ என்ன பண்ணிடணும்? அந்த தவறான எண்ணத்தை விட்டுடணும். இதுதான் டிபேட்டோடைய ரிசல்ட்டா இருக்கணும். டிபேட்ஸ்னா என்னங்க? நீயா நானா, யார் சொல்றது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணா அப்ப நீ தப்பாக்குறத என்ன பண்ணணும்? விட்டுடணும் தானே. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றது கிடையாது, விடுறது இல்லை. நம்ம ப்ரூவ் பண்ணாலும் நம்ம கிட்ட போயிட்டு இன்னொருத்தர் யாருக்கு வசனம் தெரியல அவங்க கிட்ட என்ன பண்ணின்னு இருப்பாங்க? டிபேட் பண்ணின்னு இருப்பாங்க, வாக்குவாதம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சரி சொல்றேன் பாருங்க. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால்னா, நான் தான் பிதான்ட்டு நீங்க விசுவாசிச்சா விட்டாலுன்னு சொல்ல, நானே பாகமும் 18 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி நானே என்று நீங்க விசுவாசிக்கலனா, யூதர்களுக்குங்க சங்கீதம் 2 சொல்லப்பட்ட குமாரன் நானே என்று நீங்க விசுவாசிக்கலனா, புரியுதுங்களா இல்லைங்களா? சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம தியானிச்சு இருக்கணுங்க. சங்கீதம் 2 தேவனுடைய குமாரன் இருக்கிறாருன்ட்டு காட்டினா இல்லைங்களா? போய் வாசிச்சு பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நீங்கள் சாகாமலும் இருக்கும்படியாக அவருடைய பாதத்தை என்ன பண்ணுங்க? முத்தம் செய்யுங்க. சொன்னா இல்லையா? குமாரன் அங்க இருக்கிறாரு. வேதம் படிக்கிறதுல தியானிக்கிறதுல தெரியறதில்ல. நானே அவர் என்றுனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை குறித்து என்னை பத்தி சொல்லி இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டு இருக்கிற அந்த நபரு, அந்த மெஸ்ஸியா, அந்த தாவீதின் கிளை பிரான்ச், விளங்குதுங்களா இல்லைங்களா? ஏசாயால சொல்லப்பட்டது, உபாகமத்துல சொல்லப்பட்டது, சங்கீதத்துல சொல்லப்பட்டது நானே என்று நீங்கள் விசுவாசிக்கலன்னா உங்க பாவத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? சாவீங்க. என்ன சொல்ல வர? நான் தான் மெஸ்ஸையா அப்படின்ட்டு நீங்க நம்பலன்னா உங்க பாவத்துல நீங்க சாவீங்க. இந்த வசனத்தை புடிச்சு இதுல எங்க திருத்துவங்குதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, அங்க இருந்தா தானே காட்ட முடியும். ஆண்டு சொல்றாரு பாருப்பா, காலங்காலமா நீங்க மெஸ்ஸியாக்காக காத்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன்னு, கிளை தேவனுடைய குமாரன்னு சங்கீதம் 2 சங்கீதம் 110 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஏசாயா 53 இதுல எல்லாம் சொல்லப்பட்டது யாரை குறிச்சு தான் சொல்லப்பட்டிருக்கு? என்ன பத்தி தானே. அது நான் தான்ட்டு நீங்க நம்பலன்னா உங்க பாவத்துல நீங்க சாவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்துல. இதுக்கும் திருத்துவத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா இந்த வசனத்தை பிடிச்சிட்டு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து அவர் தான் இவர் ஆக்டிங் விடுறாரு, டபுள் ஆக்ட், ட்ரிபிள் ஆக்ட்.
இவங்ககிட்டால நம்மளுடைய நேரத்தை வந்து வீணாக்க நான் விரும்பல. பாருங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல போய் ஏன் நேரம் போச்சுன்னா என்னால் போதிக்க முடியாது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டைமிங்கு என்னால் வந்து அந்த வாரம் என்ன கொடுக்க ஆகுறதில்ல, செய்தி கொடுக்க ஆகுறதில்ல. பாருங்கள், 2 கொடுக்க வேண்டியது இந்த வாரம் ஒன்றே ஆயிடுச்சு, வேற ஒரு விஷயத்தில் டைவர்ட் ஆகிட்டு. புரியுதுங்களா? வேதம் படிக்காதவங்க அப்படி தான் என்ன பண்ணி போயிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று எழுதிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு சத்தியம் தருது இல்லைங்களா, நம்ம அந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்து அவங்களை என்ன பண்ணணும், இந்த கள்ள உபதேசத்துலேருந்து விடுதலை ஆக்கணும். புரிஞ்சிச்சிங்களா இல்லைங்களா சொல்ல வந்தது? என்ன அது பாடத்துக்கு வந்துடலாம். அது கரெக்ஷன் பண்ண போய் நம்ம பாடத்தை விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னாரோ அதை வைத்து தான் நம்ம என்ன பண்ணோம் போனோங்க. அவர் என்ன சொன்னாரு, நம்ம ரட்சிக்கப்படுறது எப்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில உயிர் தெளிந்து மகிமையிலிருந்து அவருக்கு வெளிப்படுத்தினதை எதெல்லாம் கொடுத்தாரோ அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணோம், உபதேசமாக ஏற்றுக்கொள்ளணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தது தான். நான் பூமியில இருந்த போது இல்லை, எங்க உயிரோடு எழுந்து அவருடைய மகிமையில வந்து இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தாரு இல்லைங்களா. அதை தான் நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும். புரியுதுங்களா? அடுத்தது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது என்ன நடக்குது பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். என்ன ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஸ்பிரிட் பேப்டிசம், புரியுதுங்களா, பரிசுத்த ஆவியின் ஸ்நானம் என்ற தலைப்பில் பேசியிருப்பேன். அங்கே 4 விஷயத்தை உங்களுக்கு போதிச்சிருக்கேன். வேணும்னா போய் கேட்டு பாருங்க. ஒரு 17 நிமிஷம் தாங்க, ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். அதாவது நம்ம சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறப்ப என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மள என்ன பண்றாரு, கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்துல நம்மள ஸ்நானிக்கிறார். we are identified or we are baptized into the crucifixion of Jesus Christ. முதல் நம்மள என்ன பண்றாரு, நம்ம சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறப்போ நம்மளை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்துல நம்மள இணைச்சிறாரு. 1. 2வது, அவர் நம்மை வந்து அவருடைய அடக்கத்துல, புரியுதுங்களா, அடக்கத்துல வந்து நம்மள என்ன பண்றாரு, இணைக்கிறாரு அல்லது நம்மளை ஸ்நானிக்கிறார். buried, we are buried with Jesus Christ. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்றது? இதெல்லாம் வந்து உணர முடியாது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண இதை விசுவாசிக்கணுங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? நம்ம ரட்சிக்கப்படுறப்ப என்னென்ன நடக்குது பாருங்க. நம்ம சிலுவையின் மரணத்துல நம்மளை வந்து என்ன பண்ற, ஸ்நானிக்கிறாரு. நம்மளை வந்து அவருடைய அடக்கத்துல ஸ்நானிக்கிறாரு. 3வதாக அவருடைய உயிர் தெழுதல நம்மளை என்ன பண்றாரு, இணைக்கிறார், ஸ்நானிக்கிறாருங்க. அந்த செய்தியை போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதை லிங்க் கொடுக்குறேன், கேட்டு பாருங்க. 4வது என்ன பண்றாருன்னு சொன்ன, நம்மை வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள என்ன பண்றாரு, ஸ்நானிக்கிறார், நம்மள இணைக்கிறாருங்க. இதெல்லாம் நடந்திருக்குங்க. இதை நீங்க விசுவாசிக்கணும். புரியுதுங்களா? வெறும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைனா அதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள்ங்க, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். 4 விஷயம் சொன்னேன். அவர் நம்மை அவருடைய சிலுவை மரணத்திலையும் அவருடைய அடக்கத்திலையும் அவருடைய உயிர் தெழுதலையும் நம்மளை என்ன பண்றாரு, ஸ்நானிக்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள நம்மளை என்ன பண்றாரு, ஸ்நானிக்கிறார் அல்லது நம்மளை இணைக்கிறார். அப்படியாகத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த 2000 ஆண்டுகளாக அவருடைய சரீரத்திற்குள்ள இணைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோங்க. இதுதான் முக்கியம். சர்ச் மெம்பர்ஷிப் எல்லாம் அது ஒழுக்கத்திற்கு தான். நீ ஒரு சர்ச்சில் போய் மெம்பர் ஆயிட்டேன்னா நீ கிறிஸ்துவின் சரீரமாகி சபையிலலாம் இணைய மாட்ட. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்றது? ஸோ இப்போ 5வது விஷயம் தான் இந்த வசனம் சொல்லுங்க. நம்ம விசுவாசிச்சு சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறப்ப என்ன நடக்குதுன்ட்டு பாருங்க. அப்போ 4 சொன்னங்க, இன்னும் நிறைய இருக்கு. அதுல இப்போ 5வது சொல்றேன் பாருங்க. நம்ம சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாரு, முத்திரிக்கிறார். we are sealed with Holy Spirit, not by Holy Spirit. விளங்குதுங்களா சொல்லிந்து? பரிசுத்த ஆவியானவரால முத்திரிக்கப்பட்டோம் கிடையாதுங்க, பரிசுத்த ஆவிக்குள் நம்ம என்ன பண்ணப்பட்டோம் இருக்கா இல்லைங்களா? வசனம் பரிசுத்த ஆவியால்
அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள முத்திரை போடப்பட்டவங்க. யாருக்குள்ள இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மள எங்க கொண்டு போறாரு? கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போறாரு. அதுதான் சொன்னேன். நிறைய ஸ்நானங்கள் இருக்கு. என்ன ஆயிடாதீங்க, குழம்பி போயிடாதீங்க. வேதத்தை தியானிங்க. யாரு ஞானஸ்நானம் கொடுக்கறது, யாரு எடுக்கிறது, எந்த இதுல, புரியுதுங்களா இல்லைங்களா? இதெல்லாம் பார்க்கணும். பார்க்கலன்னா எல்லாம் ஒண்ணு தான் நம்பின்னு ஏமாந்துன்னு போயிட்டு இருப்பீங்க. இந்த தண்ணியில ஞானஸ்நானத்தை குறித்து பேசவே இல்லைங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஸ்நானிக்கப்படுகிறோம்னா அந்த கிறிஸ்துவாகி அந்த நபருக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? போறோங்க. நம்மை பிதா கிறிஸ்துவுக்குள்ள பாக்குற வசத்தான் நமக்கு மன்னிப்பு. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? சோ ரொம்ப 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 முக்கியமான சத்தியங்கள். இதெல்லாம் நீங்க புரிஞ்சு அறிஞ்சுக்கினா தான் உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. அதெல்லாம் ஏமாத்திட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, கிறிஸ்துவத்துல 2ஆம் ஆசீர்வாதம்னு ஒண்ணு இருக்கு. there is called the second blessing in Christianity. அது என்னப்பா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அட்ட பாடமே அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்தின்னு இருக்கிறாங்க இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு இருந்தோம் அந்நிய பாஷையில ஏதேதோ பேசி, கேட்டுக்கிறீங்களா? இதெல்லாம் செகண்ட் பிளெஸிங் இதுக்கு பேர். இதை அப்போஸ்தலர் நடவடிக்கை போதிக்கிறப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? போதிக்க போறேன். இந்த வஞ்சகத்துல இருந்தெல்லாம் நம்ம விலகி இருக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவர் கெஸ்ட் கிடையாது, வந்துட்டு போறதுக்கு. அவர் யாரு? கடவுளுங்க. திருத்துவத்தின் 3வது நபர், God the Holy Spirit. He dwells in us forever. நமக்குள்ளே வாசம் பண்றாருங்க. படிச்சது இல்லையா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? புரிஞ்சிச்சா இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ண இருக்கிறாரு? வாசம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. எது வரைக்கும்? நம்ம பாவம் செய்யற வரைக்குமா? இன்னைக்கு நிறைய பேர் தப்பான உபதேசம், அதுவும் பாவம் செஞ்சிருந்து உங்களை விட்டுட்டு போயிடுவாருன்ட்டு போதிக்கிற கள்ள உபதேசம் இருக்கு. அதை நம்பாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாருங்க. நம்ம அவருடைய ஆலயமா இருக்கிறோங்க. அவரால நம்ம என்ன பண்ணப்பட்டு இருக்கிறோம்? முத்திரை போடப்பட்டு இருக்கிறோங்க. அவர் நம்முடைய உரிமையாளரா இருக்கிறாங்க. மார்க் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லைங்களா? முத்திரை போடப்பட்டு, முத்திரைன்னா தெரியலைங்களாங்க, சீல் பார்த்துக்கிறீங்க இல்லைங்களா? எல்லாத்துலயும் ஒரு இதை மூடி, ஒரு ஃபேக்டரியை எதையோ ஒன்று மூடி என்ன பண்ணிடுவாங்க? சீல் போட்டுருவாங்க. அதை இதுக்கு மேலே யாரும் திறக்க கூடாது. ஏன்னா அது கோர்ட்ல இருந்துன்னா, புரியுதுங்களா இல்லைங்களா? சீல்னா முத்திரை போடப்பட்டா அது அவங்களுக்கு தான் இது. அதை யாருமே என்ன பண்ணக்கூடாது? உடைக்க கூடாது. இப்போ ஒரு நிலத்தை வாங்குறீங்க, நிலத்தை வாங்கிட்டாங்க, என்ன பண்றீங்க? சீல் போடுறீங்களா இல்லைங்களா? இந்த சொத்து, இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம்ட்டு முத்திரை போட்டா அது உங்களுக்கு தாங்க சொந்தம். அதை வேற ஒருத்தரெல்லாம் என்ன பண்ண முடியாது, உரிமை பாராட்ட முடியாது. நீங்க தான் அதற்கு ஓனரு. ப்ரூஃப் என்ன? முத்திரை போடப்பட்டாயிடுச்சு, சீல் இருக்கு. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்ல வருது? ஸோ வந்துட்டு போவா. அவர் கெஸ்ட் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் நம்மளுடைய ஓனரு. நம்ம அவருக்குள்ள ஸ்நானிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்குள்ள முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா இல்லைங்களா? முத்திரைங்கன்னா ஒரு தடவை முத்திரை போட்டா அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரம் இதை பார்த்து இருக்கிறோம். அங்க என்ன பண்றாங்க? 1,44,000 பேரை ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு? முத்திரை போட சொல்றாரு இல்லைங்களா? அவங்க நெற்றி. ஏன்னா அவங்கள எந்த சக்தியாலும் இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. முத்திரை போட, சரி கான்டெக்ஸ்டுக்காக 3வது வசனம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். தேவதூதன் ஒருத்தர். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும்
சாரி, முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். இப்போ வந்து என்ன அங்க நடக்குது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பூமியை வந்து ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அவருடைய கோபாக்கினியை ஊற்ற போறாரு. அதை ஊத்துறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாரும் சாவ போறாங்க கோடிக்கணக்கில். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, தூதனை அனுப்பி தூதன் சொல்றான், அவங்கள என்ன பண்ணா, முத்திரை போடுங்க. எவ்வளவு பேரை, 1,44,000 பேர் முத்திரை போடுங்க. அவங்கள வந்து எதுவும் இப்போ வரப்போகிற அந்த அழிவு 2வது வசனத்துல இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து அவங்களை என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது, சாகடிக்க கூடாது. பாதுகாப்புங்க. முத்திரை எதை பேசுது, ஓனர்ஷிப், சேஃப்டி, செக்யூரிட்டிங்க. அவங்கள முத்திரை போட்டு அவங்க ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துட்டாங்க. இனி அவங்கள யாராலையும் என்ன பண்ண முடியாது. விலங்குதா இல்லையா? ஆண்டவர் ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டாருன்னா, நீ நடுவில் உனக்கு முன்னாடி ட்ரெயின் வந்தாலும், இந்த சைடில் பஸ் வந்தாலும், இந்த சைடில் லாரி வந்தாலும், இந்த சைடில் காரு டிராக்டர் எதனா வந்து நாளும் வந்து உன்னைய மோதினாலும் உனக்கு ஒன்றும் நடக்காது. ஹலோ, கேட்டுக்கிறீங்களா? ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்களாங்க. ஆண்டவர் ஒருத்தனை பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, 4 பக்கத்துல இருந்து 4 வாகனம் வந்து மோதினாலும் நீங்க சேஃப்டியா இருப்பீங்கன்னு சொல்ற. ஆமேன்னு சொல்றீங்களா பாருங்க. சரி, உங்களுக்கு போய் சொன்ன பாருங்க, நூல் அளவுல எத்தனை முறை ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரு. பாக்குறலையா நீங்க வீடியோலாம்? உண்மையா சொல்றேங்க, பொய் சொல்ல. இந்த 4 வந்து மோதினாலும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் உங்களை காப்பாற்றணும்ட்டு நினைச்சிட்டா, ஒருவேளை ஆண்டவர் வந்து உங்களை காப்பாற்றக்கூடாதுன்னு நினைச்சிட்டா, ஒரு சைக்கிள் வர்றதை பார்த்து பயந்து நீங்க தடுக்கி கீழே விழுந்தே செத்து போயிடுவீங்க. பாருங்க, இதுக்கு ஆமேன்னு சொல்லுங்கிறீங்க. ஐயோ, ஆமேன்னு சொல்ல வேண்டியதுக்கு சொல்லாம சொல்லக்கூடாததுக்கு சொல்லுங்கிறீங்க. நீங்க சர்ச்சில் தான் நடக்குது. நல்லா கேட்கணும். அதுக்கு தான். கேட்கலன்னா போச்சு, தாத்தான்னு மார்த்தியை எடுத்து போட்டுருவோம். ஆண்டவர் உன்னை பாதுகாக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா. நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, எனக்கு டைம் இல்லைங்க இப்போ அதுக்கெல்லாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசிங்க. அவங்க எல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க, இந்த பேரொழிவுல மலைகளை பார்த்து எங்களை வந்து என்ன பண்ணிக்கிங்க, மூடிக்கிங்க. தேவனுடைய கோபாக்கினை கீழே கொட்டுறா. அப்போ அந்த அக்கினி மலை கீழே வரா. போய் இவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களை வந்து மலைகளை பார்த்து எங்களை வந்து என்ன பண்ணிக்கிங்க, கவர் பண்ணிக்கிங்கன்ட்டு. நீ மலைக்கு கீழே போனாலும், குகைக்குள்ள போனாலும், நீ எங்கு போனாலும் ஆண்டவர் உன்னை அழிக்கணும்னு நினைச்சிட்டா, பினிஷ் நீங்க. புரியுதா இல்லைங்களா? முத்திரை 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்க ஆண்டவர் சாத்தானை என்ன பண்றாரு பாருங்க. ஆல்ரெடி வாசிச்ச வேத பகுதி தான் இல்லைங்களா? 3வது வசனம். திருப்பி நம்ம இதை பார்க்குறப்ப அது உங்க மைண்ட்ல உட்காந்துரும். அதனால தாங்க 3வது வசனம் பாருங்க. 1000 வருஷம் அரசாட்சியில் ஆண்டவர் என்ன பண்றாரு. தமிழ்ல 2வது வசனம் நினைக்கிறேன், தமிழ்ல. ஆங்கிலத்துல 3வது வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய ஒலி சர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். முத்திரை போட்டான். ஒரு தேவதூதன் என்ன பண்ணார், அவருடைய அந்த சாத்தான் பிசாசு இன்னைக்கு உலகத்தை ஏமாத்தினுக்கிறான் பாத்தீங்களா? தெரியாது, மனுஷர் மூலியமா தான் உங்களை ஏமாத்தினுக்கிறான். ஆனா அவன் தான் உங்களுக்கு தெரியல. அவனை பிடிச்சி என்ன பண்ணுவாரு, 1000 வருஷம் பாட்டம்லெஸ் பிட்ல வந்து அவனை போட்டு என்ன பண்றாங்க, முத்திரை போட்டாராம் பாருங்க. பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அவனால் அந்த முத்திரையில இருந்து 1000 வருஷம் என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல பாருங்க. அவனுக்கு போட்ட அந்த முத்திரையிலேயே அவனால தப்பிச்சு வந்து வர முடியலன்னா, உங்களை பரிசுத்த ஆவியானவருக்குள்ள முத்திரை போடப்பட்டுக்கிறீங்கன்னா அவன் வந்து உங்களை அதுல இருந்து உங்களை என்ன பண்ணிடுவானா, உடைச்சிடுவானா அந்த முத்திரைய. சொல்லுவது புரியுதா இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்களா இல்லைங்க, நீங்க ரட்சிப்பை என்ன பண்ணிடுவீங்க சொல்றாங்களா இல்லைங்களா, இழந்து போயிடுவீங்கன்னு போதிக்கிறாங்க பாத்தீங்களா? தப்புங்க. சாத்தான் அவனுக்கு போடப்பட்ட அந்த முத்திரையை அவனால உடைச்சு வெளியே வராத பட்சத்துல நீங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள முத்திரிக்கப்பட்டு இருக்கிறீங்க.
பரிசுத்த ஆவியானவரை மீறி உங்களை கொண்டு வெளியே கொண்டு வந்து உங்களை அழிச்சிருவானா? புரியுதுங்களா இல்லைங்களா? அதான் சொன்ன, முத்திரை வந்து செக்யூரிட்டிக்கு, பாதுகாப்பு, அரணான பட்டணம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இவருக்குள்ள இருக்கிறோம் நம்ம, அதை பார்க்கலாம் முடியாதுங்க. புரிஞ்சுக்குங்க. ரட்சிப்பின் நிச்சயத்தை உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான வசனங்கள். இதெல்லாம் மறக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்தெல்லாம் அந்த முத்திரையை உடைச்சு உங்களை எவனும் என்ன பண்ண முடியாது, யாராலுமே வெளியே கொண்டு வர முடியாது. உங்களை ரட்சிப்பை நீங்க இழக்க முடியாது. புரிஞ்சுச்சா இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீங்க. 14ஆம் வசனம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராமிஸ். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளுக்கு கிரியையினால அல்லங்க, எதனால? விசுவாசத்தினால. வாசிங்க. நம்மளுக்கு அந்த சுதந்திரம் வந்து கிரியையினால வருது கிடையாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால வருதுன்ட்டு வசனம் சொல்லு பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். The book of Galatians chapter 3 verse 18. அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளை செய்தார். பாத்தீங்களா? நம்மளுடைய சுதந்திரம் வந்து கிரியை செய்து அதனால வரலங்க. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால நமக்கு என்ன பண்ணுது அந்த சுதந்திரம்? விசுவாசத்தினால நமக்கு வருதுங்க. ஸோ ஒருபோதும் வந்து இதை மறந்து போயிடாதீங்க. நம்ம அவர் தான் நம்மளுடைய ஓனராக இருக்கிறாரு. அவருக்குள்ள நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். ஏன்னா அவருக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், முத்திரிக்கப்பட்டிருக்கிறோங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ 14ஆவது வசனம் வாசிப்போம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். என்ன அற்புதமான வசனம் பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா? நமக்கு அச்சாரமா இருக்கிறாருங்க. அப்படின்னா earnest அப்படின்ட்டு வருது பாருங்க. இன்னொரு நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வந்து guarantee, who is the guarantee of our inheritance. புரியுதுங்களா இல்லைங்களா? earnest of our inheritance, கேரண்டிங்க. அவர் நம்மளுடைய டவுன் பேமெண்ட்டாக இருக்கிறாருங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? இட் இஸ் அ ஃபினிஷ் டிரான்சாக்ஷன். நமக்காக அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம சுதந்திரத்து கொள்கிற வரைக்கும் நமக்கு நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் நமக்கு கேரண்டியாக யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க இல்லைங்களா? அப்போ டவுன் பேமெண்ட் கொடுப்பீங்க இல்லைங்களா? பார்த்துட்டு அந்த டவுன் பேமெண்ட்டை வந்து அப்புறமா நீங்கள் போயிட்டு அதை வாபஸ் கொடுன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கங்க. டவுன் பேமெண்ட்டை வந்து திருப்பி எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் அ earnest மணி, டவுன் பேமெண்ட் ஆஃப் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். நம்மளுடைய சுதந்திரத்தின் அச்சாரம் யாரு? பரிசுத்த ஆவியானவருங்க. உங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர்கிட்ட இருந்து உங்களை யாருமே பிடுங்கவோ பறிக்கவோ திருடவோ அழிக்கவோ இயலாது. அவர் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறாரு. அவர் நம்மளுடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறாருங்க. இட் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் அஸ். இல்லைங்க, என்ன ஒரு அற்புதம்! உங்களுக்கு இதெல்லாம் தியானிக்கிறப்ப உங்களுக்கு சந்தோஷமா இல்லைங்களா? இன்னைக்கு சொல்றதெல்லாம் நீங்க கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க. அற்புதமான வசனம் பாருங்க. அங்க சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு. இங்க ரிடம்ஷன் என்ற வார்த்தை திருப்பி வருது. இது என்னப்பா? இது வந்து நம்மளுடைய ஆத்மா ரட்சிப்பை குறித்து பேசலங்க. ஆத்மா ரட்சிப்பை வந்து நம்ம அப்பயே பார்த்துட்டோம், 7வது வசனத்திலே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு? மறந்துட்டீங்களா? எல்லாத்தையும் மீட்டு இருக்கிறாருங்க. அவருடைய ரத்தத்தினால நமக்கு என்ன இருக்கு? மீட்பு இருக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கு. மறக்காதீங்க, உபதேசத்தை மறந்துடாதீங்க. நம்ம சொத்து இதெல்லாம்.
ஸோ அங்க நம்ம சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறப்ப நம்மளுடைய ஆத்மா தாங்க ரட்சிக்கப்படுது. அவர் சோல் அண்ட் ஸ்பிரிட் தான். சரீரம் வந்து ரட்சிக்கப்படுறது கிடையாது. இன்னமும் நம்ம ரட்சிக்கப்படாத இந்த மாம்சத்துல, இந்த ஃப்ளஷ், இந்த பாடியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம அவ்வப்போது அங்கே இங்கே ஸ்லிப் ஆகி பாவம் செய்யறாங்க. புரியுதா இல்லைங்களா சத்தியம்? நம்மளுடைய சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை. நம்மளுடைய ஆவி ஆத்மா மாத்திரம் தான் என்ன இருக்கிறது, மீட்கப்பட்டு இருக்கிறதுங்க. ஸோ இங்க இந்த வசனத்துல இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரீரமும் ஒரு நாள் என்ன பண்ணப்படுது, மீட்கப்பட போகிறது. வருது பாருங்க, மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஸோ இங்க எந்த மீட்பை குறித்து பேசுறதுனா, நம்மளுடைய இந்த சரீர மீட்பு. இந்த சரீரம் மீட்படைந்த பிறகு தான் நம்ம போயிட்டு நம்மளுக்காக வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ண போறோம், சுதந்திரிக்க போறோம். அந்த சொத்தை விளங்குதுங்களா? வாசிங்க. அதே எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 30ஆம் வசனம் பாருங்க. ஆங்கிலத்தில் 30ஆம் வசனம், தமிழ்ல அன்றியும் நீங்கள் 30ஆம் வசனம் தான் பாருங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். வஞ்சா இல்லைங்களாங்க? நல்லா கவனிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. அப்ப எதை பேசுறாரு? இந்த சரீரத்தங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு யாரு? முத்திரைங்க, சீல்ட். we are sealed with holy spirit இல்லைங்களா? பாருங்க, நமக்குள்ள அவர் இருக்கிறாரு. நம்மளுடைய சரீரம் மீட்கப்பட போகுது. அதற்கு அவர் தான் ஆதாரம், அதற்கு அவர் தான் ஓனரு, அவர் தான் அதுக்கு கேரண்டி. ஆனா அது வரைக்கும் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், துக்கப்படுத்தக்கூடாதான். என்ன சொல்றாரு? பாவம் செஞ்சு அவரை வசனப்படுத்தாதீங்க. நீங்க இந்த பூமியின் குடிவாசிகள் அல்ல. இந்த பூமிக்குரிய காரியங்களை இச்சித்து அதை நீங்க வந்து செய்யறப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்ன பண்றாரு? துக்கம் அடைகிறாரு. இதுதான் அவர் கிறிஸ்டியன் வாக். இப்போ நம்ம தானிச்சுன்னுக்கிறதெல்லாம் அவருடைய பொசிஷன்னு, நம்மளுடைய நிலைப்பாடு பார்த்துன்னுக்குறோங்க. 1ஆம் அதிகாரத்துலேருந்து 3ஆவது வசனம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் என்று. இது 4ஆம் 5ஆம் 6ஆவதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்ட்டு அங்க வருது பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய முத்திரையா இருக்கிறார். எதற்கு? நம்ம இந்த சரீர மீட்பு வர வரைக்கும் நமக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? கேரண்டியா இருக்கிறாரு. அவரை துக்கப்படுத்தினே இருக்காதீங்கன்னு சொல்றாரு. புரியுதுங்களா இல்லைங்களா வசனம்? இன்னொரு வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 23ஆவது வசனம் பாருங்க. ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பாத்தீங்களா? இங்கேயும் சொல்லி பாருங்க, நம்மளுடைய சரீர மீட்புங்க, ரிடம்ஷன் ஆஃப் அவர் பாடி. இந்த சரீரத்துல வந்து நம்ம பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது. இது பாவம் நிறைந்த சரீரங்க. இந்த சரீரம் மாறும். அந்த நாளுக்காக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணி வைத்துட்டு இருக்கிறாரு? முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் அவருக்குள்ள. அவர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாருங்க. விளங்கி கொள்ளுங்க. எந்த நாள் வரைக்கும்? நம்மளுடைய மீட்பின் நாள் வரைக்கும். இந்த நாளை தான் நம்ம மகிமையின் நம்பிக்கைன்னு சொல்றோம். நம்ம போக போற அந்த மகிமையின் நம்பிக்கைங்க. ஒரு அற்புதமான வசனம் பாத்தீங்களா? நம்ம வந்து ஆண்டவருக்கு பரிசு கிடையாதுங்க. we are purchased possession இருக்கு பாருங்க வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள். தமிழ்ல அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு இல்லைங்களா? ஆங்கிலத்துல பாருங்க, the redemption of the purchased possession. நம்ம அவருக்கு, ஆண்டவருக்கு நம்ம பரிசு கிடையாது. அவர் தான் நமக்கு பரிசு. அவர் கொடுக்கிற ரட்சிப்பு தான் நமக்கெல்லாம் பரிசு. ஆனா நம்ம அவருக்கு பரிசு கிடையாதுங்க. நம்மள அவரை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். வசனம் சொல்லி பாருங்க, பர்ச்சேஸ்ட் பொசிஷன். எப்படிங்க வாங்கினாரு? அவருடைய ரத்தத்தை கொடுத்து இல்லைங்களா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 28வது வசனம் எடுத்துட்டீங்களா? ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு.
சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதிச்சாருங்க, விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாருங்க. அதற்கு அவர் கொடுத்த என்ன தொகை? என்ன? அவருடைய ரத்தம்ங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேகமா போனாலும் இந்த வசனம் நான் வந்து அவுட்லைன் மாத்திரம் இதுக்கு மேல்ட்டு வந்து என்னுடைய மெசேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு போடுறேன். அதில் பார்த்துக்கோங்க. 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், விலைக்கு வாங்கப்பட்டீர்களே. புரியுதுங்களா இல்லைங்களா? we are not gift to God, we are purchased possessionங்க. அவருக்கு சொந்தமாயிட்டோம் நம்ம. எப்படி? ஏன்னா அவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாருங்க. ஏன்னா ஒரு அற்புதமான சத்தியங்கள்ங்க. இதெல்லாம் நினைக்கிறப்பவே உங்களுடைய எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. என்ன நல்லா செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த திரியேக தேவன் நமக்காக திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. மனுஷன் பாவம் செஞ்சிருந்தோம் அப்படியே கேட்டு நாசனமா போயிட்டு நம்மளை விடாம அவனை மீட்கும்படியாக அவனுக்காக என்னென்ன பிதாவாகிய தேவன் நம்ம என்ன செய்தார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் என்பதை குறித்து நம்ம தியானிச்சோம் பாருங்க. இதுதான் தேவனுடைய திட்டமா இருக்குதுங்க. கம்ப்ளீட் அந்த திட்டம் வந்து இப்பதான் நிறைவேறும். எப்போ? நம்ம வந்து நம்மளுடைய சரீரம் மீட்கப்படுற அப்பதான் அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற போதுங்க. ராப்சர், அதுதான் நம்ம சொல்றோம், எடுத்துக்கொள்ள படுதல். அப்பதான் நம்ம மகிமைக்குள்ள பிரவேசித்து நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சொத்தை, அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? சுதந்திரித்து கொள்ள போகிறோங்க. எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க? தேவனை அறியாம, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நம்மளுடைய மனசு எப்படியெல்லாம் போச்சு, அப்படி வாழ்ந்துட்டு இருந்த நம்மளை குழியில இருந்தும் சேத்துல இருந்தும் நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை சுத்திகரித்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளை என்ன பண்ணி அவருடைய குடும்பத்துல ஏற்றுக்கொண்டு நம்மளை வந்து தத்து எடுத்து அந்த குடும்பத்துல ஏற்றுக்கொண்டு நம்மளை மகனாக மாற்றி மகளாக மாற்றி நமக்கு ஒரு அந்தஸ்தை, நமக்கு ஒரு சொத்தை கொடுத்து அழகு பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க ஆண்டவர். எப்படி அற்புதமான, என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கைங்க இது. அவர் நமக்காக செய்ததை தியானிச்சு கொண்டே இருக்கலாம் பாருங்க. ஸோ இதெல்லாம் எதற்காக அவர் செய்தார்? அவருடைய நாமம் 14வது வசனம் இல்லைங்களா? நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. இந்த வசனம் 3 முறை வருது. இதை வந்து நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? பிதா என்ன செய்தார், அது செய்து முடித்த பின்பு 6வது வசனத்துல வருது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அது செய்து முடித்த அந்த 12வது வசனத்துல வருது பாருங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்தார், அது முடித்த 14வது வசனத்துல வருது பாருங்க. இதெல்லாம் எதற்காக? அவருடைய நாமம் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இதுதாங்க அவருடைய திட்டம். இதுதாங்க இந்த ஒரே ஒரு வாக்கியம், 1 சென்டென்ஸ், இந்த டாக்ஸாலஜில நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற அற்புதமான பாடமா இருக்கு. தகுதியற்றவர்கள் ஆனாலும் நம்மை தகுதிப்படுத்தி ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நம்ம எப்பொழுதுமே நன்றியுள்ளவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.